தீபாவளிக்கு முதல் நாளே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தீபாவளி எதனால் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரகாசுரன் என்ற அசுரனை அழித்தது தான் தீபாவளி. அது நரன்னா என்ன அர்த்தம்னா, மனித மனசு தான், மனிதன் தான் நரன். நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஆணவம், மாயை, கண்மம்ங்கிற இந்த கெட்ட குணங்கள் வெளியாகணும், இதற்காகத்தான் தீபாவளி. அப்போது அதைத்தான் சிம்பிளாக காட்டுறாங்க. இதுக்கு என்ன பண்ணணும், தீபாவளினா தீப ஆவளி, தீபங்களுடைய வரிசை. முதல்ல நம்ம வீட்டில் காலையில் எழுந்திரிச்ச உடனே தீபங்களை ஏற்றி வைக்கணும். எப்படி கார்த்திகைக்கு தீபம் ஏற்றணும், அதே மாதிரி தீபங்களை ஏற்றி வைத்து கொண்டாடணும். பிறகு தண்ணீரில் என்ன பண்ணுவாங்க, பழைய காலத்தில் முதல் நாளே இதுக்கு தண்ணீர் பிடிச்சி வைப்பாங்க. அந்த தண்ணீரில் கங்கை மந்திரங்களை சொல்லுவாங்க. ஏன்னா கங்கா ஸ்நானமாச்சான ஒரு கேள்வி இதில் உண்டு. அப்படி எப்படி சாதா தண்ணி எப்படி கங்கை தண்ணீராக மாறும்? அதற்காக கங்கை மந்திரங்களை சொல்லி சொல்லி உருவேற்றி வச்சுருப்பாங்க அந்த தண்ணீரை. அந்த தண்ணீரில் எல்லோரும் குளிக்கணும். முதல் நாளே இந்த தண்ணீரை பிடிச்சி வச்சுருப்பாங்க. இது ஒரு தாத்பரியம். இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த புத்தாடை உடுத்துக்கிற போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட சிந்தனைகள் எல்லாம் அந்த புத்தாடை உறிஞ்சிக் கொள்ளும். அதனால புத்தாடை உடுத்துங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு ஐதீகம் நம்மள்கிட்ட. அதே மாதிரி மிக முக்கியமாக பட்டாசு வெடிக்கிறத அந்த காலத்தில் ஏன் வச்சாங்க அப்படின்னா, தீபாவளிக்கு முன்னால மாழையபட்சம் அப்படின்னு நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும். மாழையபட்சம் 15 நாட்கள் முடிந்தது. அந்த மாழையபட்சத்துக்கு நம்முடைய பித்ருக்கள் வானலோகத்திலேருந்து வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்றாங்க. அவர்கள் வந்து பிறகு இந்த 15 நாள் முடித்து வானலோகத்தை பார்த்து திரும்பியாச்சு. அவர்கள் செல்லக்கூடிய பாதைக்கு ஒரு வெளிச்சம் வேண்டும். அதற்காகத்தான் பழைய காலத்தில் பட்டாசு வெடிப்பது என்றது. இந்த வெளிச்சத்தின்படி அவர்கள் செல்வார்கள், அவர்கள் வானலோகத்திற்கு செல்வதை அந்த வெளிச்சத்தின்படி செல்வார்கள் என்பதற்காகத்தான் பட்டாசு இந்த காலத்தில் இதை இந்த தீபாவளி பண்டிகையோடு சேர்த்து வச்ச காரணம். சரிங்களா? அப்படி இந்த தீபாவளி பண்டிகை என்பது பல அற்புதங்களை, பல ரகசியங்களை உள்ளடக்கியது. தீபாவளி பண்டிகையை ஸ்வீட் எடுங்க, கொண்டாடுங்க, மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க.